தமிழ்நாட்டுக்கு வரதுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் 2-3 சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. எப்போவுமே டிசம்பர் மந்த் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக வருவோம். ஆனால் இந்த டைம் ட்ரிஷானுக்கு எக்ஸாம் இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட்டில் இருந்தது. ஆனால் மிஸ்கிட்ட அன்றைக்கி கேட்டிருந்தோம். அவங்க சொன்னாங்க ஜான்வரியில் தான் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு. ஸோ ரொம்ப தைரியமாக டிசம்பர் 11 வந்து டிக்கெட் புக் பண்ணியாச்சு. எப்போவுமே நானும் ட்ரிஷான் தான் ஃபஸ்ட்டு ஊருக்கு போவோம். அப்புறம் தான் ஹஸ்பண்ட் ஒரு 15 நாள் கழிச்சு வருவாங்க. அதனால ஃப்ளைட் டிக்கெட் தான் போடுறது உண்டு, ஏன்னா அதுதான் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின்லேயே போட்டாச்சு. ஏன்னா ட்ரிஷான் தான் கொஞ்சம் பெரிய பையன் ஆகிட்டால. அதுவும் இல்லாமல் இந்த டிசம்பர் வந்து அவனுக்கு 5 வயசு முடிஞ்சிடும். ஸோ ஃப்ளைட்லலாம் போட்டு எதுக்கு பைசாவை வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு ட்ரெயின்லேயே போட்டாச்சு. 2 நாள் நமக்கு ட்ராவல் வரும். ஸோ 11ஆம் தேதி ஏறணும் அப்படின்னா 13 தான் போய் ரீச் ஆகும். அந்த 2 நாள் எப்படி தான் ட்ரிஷான் கூட டைம் பாஸ் பண்ண போறேனே தெரியல. அப்புறம் ஒரு 15 நாள் கழிச்சு ஹஸ்பண்ட் வருவாங்க. கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு ஜனவரி 2 வந்து ரிட்டர்ன் ஆயிடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். எல்லாரும் சேர்ந்து வரனால கண்டிப்பாக ட்ரெயினில் தான் வருவோம். என்னதான் வெளியூருக்கு நம்ம வேலைக்கு வந்தாலும் நம்ம சொந்த ஊருக்கு போகிறோம், டிக்கெட் போட்டுட்டோம் அப்படிங்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். அந்த நாள்ல இருந்து என்னைக்கு தான் அந்த நாள் வருமோ அப்படி சொல்லிட்டு ரொம்ப கவுண்ட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ கூட தீபாவளிக்கு நம்ம ஊர் மக்கள் எல்லாரும் ஊருக்கு போயிருப்பீங்க. உங்க சொந்த ஊர்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நல்லாவே என்ஜாய் பண்ணுங்க. பாய்.